In Python, we have 4 types of collection data types. First one is list, second one tuple, sets, dictionary. So in the collection data type which is used to collect the data, that means that values. It may be an integer or a float or a string, whatever it is. So we have 4 types. First one we are going to see list. So list it's a data type which is used to collect the data. So how we are going to collect? In a sequential order. So like a string. So string eppadi start pannom 0 la irundhu n minus 1. Adhe mari da ingeyum. This is the data type. One of the data type which is used to collect the list. It is going to store as a list. So the list may be in the form of, or should be in the form of, sequential data type. Sequential enna order collection of values. That is enclosed within a square bracket. List in eppadi kandupidichukuvom appadina it is enclosed with square brackets. So adukkulla irukra ovvoru element nam enna solluvom inga appadina value. So these values are known as elements. So it should be enclosed with square brackets. So the order irukum starts from 0 1 2 3 4 and then last n varaikum namkulla values irukum. Inda enclose panna values nam enna solluvom appdin sonnana elements. So in the elements eppadi nama irukkalam appadina it may be an integer or a float or a string. So ippadi ovvoru element nama idukulla nama store pannikalam using a list. So in a list each element may be a number, characters, strings and it may be a listed date. So nested list na enna ஒரு லிஸ்ட்டுக்குள்ள, அதாவது ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டு இன்னொரு லிஸ்ட்டாகவே இருந்துச்சுன்னா வாட் வி கால் இட் அஸ் நெஸ்டட் லிஸ்ட். ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஃபஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்ல வேல்யூஸ், இதெல்லாமே நம்பர்ஸாக இருக்கலாம், கேரக்டராக இருக்கலாம், ஸ்ட்ரிங்ஸாக இருக்கலாம், நெஸ்டட் லிஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ வாட் வி கால் இட் அஸ் லிஸ்ட், இட்ஸ் அ மியூட்டபிள். தட் மீன்ஸ் தட் வி கேன் ரீப்ளேஸ், ஆட் அண்ட் தென் ரிமூவ். இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம், ஆட் பண்ணலாம் ஆர் ரிமூவ் பண்ணலாம். ஆனால் நம்ம ஸ்ட்ரிங்கில் வந்து இம்மியூட்டபிள் அப்படின்னு பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வந்து மியூட்டபிள். தட் மீன்ஸ் யூ கேன் மாடிஃபை ஈச் எலமெண்ட். யூ கேன் ரீப்ளேஸ் எலமெண்ட் ஆர் யூ கேன் ஆட் எலமெண்ட் ஆர் யூ கேன் ரிமூவ் எலமெண்ட். ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இஸ் கால்ட் ஆஸ் பொசிஷன். ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒரு பொசிஷனில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். தட் மீன்ஸ் இண்டெக்ஸ். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா 0ல் இருக்கும். ஸோ அதே மாதிரி 0 1 2 3 அது மாதிரி லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் we are going to give the position. This position is called as index. ஸோ இந்த இண்டெக்ஸ் வேல்யூவை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஆக்சஸ் பண்ணணும். தட் we call it as locate and access a particular element. ஸோ ஒரு எலமெண்ட் நம்ம வியூ பண்ணணும்னா we need to give the index position or you need to addனா அந்த index position கொடுத்து தான் ஆட் பண்ணணும். You need to remove, you need to give the index position to remove. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா it's similar to array. ஸோ இங்கே அரேங்கிற கான்செப்ட் எப்படி யூஸ் பண்ணுறோன்னா லிஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இட்ஸ் அ கலெக்ஷன் டேட்டா டைப். இட் இஸ் கிரியேட்டட் பை யூஸிங் அ ஸ்கொயர் ப்ராக்கெட். ஒரு லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம், இப்போ லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம், என்க்ளோஸ் பண்ணோம். எப்படி என்க்ளோஸ் பண்ணோம், யூஸிங் அ ஸ்கொயர் ப்ராக்கெட். இட் ஷுட் பி ஸ்பெசிஃபைட் வித் இன் அ ஸ்கொயர் ப்ராக்கெட். விச் ஒன், லிஸ்ட். அந்த லிஸ்ட்டுக்கு கொடுக்குற எலமெண்ட் எல்லாமே அது இருக்கணும். இஸ் அன் சின்டாக்ஸ். So variable equal to, we need to open a square bracket. அதுக்கப்புறம் element 1, element 2 up to n. So நம்ம எப்படி செப்பரேட் பண்ணுறோன்னா using a comma. So one or more element can be given. So using a separated by comma. So example பார்த்தீங்கன்னா marks. இதில் ஸ்கொயர் bracket ஓப்பன் பண்ணியிருக்கோம், enclose பண்ணிவிட்டு 10 23 41 75 இட்ஸ் அன் இண்டீஜர் எலமெண்ட்ஸ். 4 இண்டீஜர் எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், ஆரஞ்ச், மேங்கோ, பனானா. இட்ஸ் அ ஸ்ட்ரிங் எலமெண்ட். அப்போ ஸ்ட்ரிங்கை எப்படி கொடுக்கணும், நம்ம டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்கணும். இப்போ டபுள் கொட்டேஷனில் கொடுத்தா அதுக்கு பேர் என்னது, ஸ்ட்ரிங் எலமெண்ட். இப்போ மை லிஸ்ட்டுங்கிறது எம்டி லிஸ்ட். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து நம்ம ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. இது எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா மை லிஸ்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருக்கு. வெல்கம் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங் எலமெண்ட். 3.14ங்கிறது ஃப்ளோட் எலமெண்ட். 10 அப்படிங்கிறது இண்டீஜர் எலமெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஓப்பன் அண்ட் க்ளோஸ். அப்புறம் அங்கே ஒரு பொசிஷன், இண்டெக்ஸ் பொசிஷன் 4, அதாவது 0 1 2 3 4 எலமெண்ட் இருக்குது. அந்த 4th எலமெண்ட் என்னவா இருக்குன்னா another list. That means that another list as an element. So this is called nested list. Need not to be homogeneous data type. That means that இங்கே வந்து நம்ம ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா ஒரே மாதிரியான டேட்டா டைப் தான் அரேயில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் லிஸ்ட்டில் என்ன பண்ணலாம், ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா வேல்யூஸை யூஸ் பண்ணலாம். தட் மீன்ஸ் தட் வெல்கம்ங்கிறது ஸ்ட்ரிங், 3.14ங்கிறது ஃப்ளோட். நெக்ஸ்ட் ஆக்சஸிங் லிஸ்ட் எலமெண்ட்ஸ். ஸோ ஃபார் ஈச் எலமெண்ட் இன் லிஸ்ட் அண்ட் ஆட்டோமேட்டிக் இண்டெக்ஸ் வேல்யூ இஸ் அசைன். தட் மீன்ஸ் தட் நம்ம கிரியேட் பண்ணும்போதே நமக்கு இண்டெக்ஸ் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆயிடுது.
அந்த இண்டெக்ஸ் வேல்யூ ஆல்வேஸ் பிகின்ஸ் வித் 0, அதாவது 0 பொசிஷனில் தான் அது ஸ்டார்ட் ஆகும். யூஸ் டு ஆக்சஸ் அன் எலமெண்ட். ஸோ அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் வேல்யூ எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக, தட் இஸ் பொசிஷன்லேருந்து 0 பொசிஷனா, ஃபஸ்ட் பொசிஷனா, செகண்ட் பொசிஷனா, தேர்ட் பொசிஷனான்னு சொல்லிட்டு. அந்த இண்டீஜர் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த பொசிஷன் நம்பர் வந்து 2 டைப்பில் நம்ம கொடுக்க முடியும். ஒன்று வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ், இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் 10, 23, 41, 75 இருக்குது. இதில் பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொன்னான்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. அப்போ 10ங்கிறது 0 இண்டெக்ஸில் இருக்கும், 23ங்கிறது 1 இண்டெக்ஸில் இருக்கும், 41ங்கிறது 2 இண்டெக்ஸில் இருக்கும், 75ங்கிறது 3 இண்டெக்ஸில் இருக்கும். தட் இஸ் இண்டெக்ஸ் பொசிஷன். இதே நெகட்டிவ் பொசிஷனாக இருந்துச்சுன்னா லாஸ்ட்லேருந்து லிஸ்ட்டோட லாஸ்ட் வேல்யூக்கு -1 அசைன் ஆகும். ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் வேல்யூ, அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூக்கு -2, அதுக்கு முன்னாடி -3, அதுக்கு முன்னாடி -4. ஸோ இப்போ பாசிட்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் வித் 0, நெகட்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் -1. அதாவது கவுண்டிங் பேக்வேர்ட் ஃப்ரம் தி எண்ட் ஆஃப் தி லிஸ்ட், தட் இஸ் கால்ட் ரிவர்ஸ் ஆர்டர். ஸோ ரிவர்ஸ் ஆர்டர் அப்படின்னாவே ஸ்டார்டிங் பொசிஷன் என்ன இருக்கும், -1. அப்போ -1 அப்படிங்கிறது லாஸ்ட். டு ஆக்சஸ் அன் எலமெண்ட் ஃப்ரம் அ லிஸ்ட். ஸோ எப்படி நம்ம லிஸ்ட்லேருந்து ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஆக்சஸ் பண்ண போகிறோம். ரைட் த நேம் ஆஃப் தி லிஸ்ட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நேமோ, அதாவது லிஸ்ட்டோட நேமை கொடுக்கணும், அண்ட் தென் செப்பரேட் பை கமா, அண்ட் தென் ஃபாலோட் பை த இண்டெக்ஸ் ஆஃப் தி எலமெண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இண்டெக்ஸ் எலமெண்ட் பொசிஷன் இருக்கல, நம்ம 0, 1, 2, 3 ஆர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எது வேணால் இருக்கலாம், என்க்ளோஸ்ட் வித் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ். அப்போ இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ளே கொடுத்து நம்ம அந்த இண்டெக்ஸ் பொசிஷனை கொடுக்கணும். அப்போ நம்ம எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட் வேரியபிள் நேம், அதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட், அதுக்குள்ளே இண்டெக்ஸ் பொசிஷன் வேல்யூ, அதுக்கப்புறம் ஸ்கொயர் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். இதுதான் சின்டாக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இயர் லிஸ்ட் வேரியபிள் ஈக்குவல் டு square bracket, within a square bracket e1, e2, e3, en, that is elements. ஸோ அதை பிரிண்ட் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் பிரிண்ட் பண்ணுறோன்னா பிரிண்ட் லிஸ்ட் வேரியபிள் என்ன இருக்கோ அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே லிஸ்ட் வேரியபிள், அந்த வேரியபிளோட நேம், அப்புறம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு உள்ள நம்ம இண்டெக்ஸ் பொசிஷன். ஸோ எந்த இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணமோ அந்த பிரிண்ட் பண்ணுறது, தட் இஸ் லிஸ்ட் டிஸ்பிளே, அந்த பொசிஷன் வேல்யூவை நம்ம இங்கே கொடுக்கணும். இப்போ சிங்கிள் எலமெண்ட்டை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம், யூஸிங் பாசிட்டிவ் இண்டெக்ஸ். ஸோ மார்க்ஸ் 10, 23, 41, 75 4 எலமெண்ட்ஸ் இருக்குது, அதோட பொசிஷன் 0, 1, 2, 3. இப்போ நாம் 10ங்கிறத பிரிண்ட் பண்ணோன்னா எப்படி பிரிண்ட் பண்ணுவோம், இண்டெக்ஸ் பொசிஷனை 0. அப்போ பிரிண்ட் ஆஃப் மார்க்ஸ் ஆஃப் 0. அப்போ அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன கொடுக்கணும், இண்டெக்ஸ் பொசிஷன் வேல்யூ 0. இப்போ அந்த 0வோட பொசிஷனில் என்ன இருக்குது, 10. அப்போ இட் வில் பிரிண்ட் 10. இதே மாதிரி 1, 2, 3 எந்த எலமெண்ட் வேணுமோ அந்த இண்டெக்ஸ் பொசிஷனை லிஸ்ட்டோட நேம் பின்னாடி போஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கணும். மார்க்ஸ் வித்தின் அ ஸ்கொயர் ப்ராக்கெட். இப்போ மார்க்ஸுங்கிறது என்ன அப்படின்னா இங்கே லிஸ்ட்டோட நேம். அப்போ மார்க்ஸுங்கிறது லிஸ்ட் வேரியபிள், அப்புறம் நம்ம அங்கேருந்து இண்டெக்ஸ் பொசிஷன். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா -1. அப்போ -1 அப்படின்னு கொடுக்கும்போது அது ரிவர்ஸ் இண்டெக்ஸிங். அப்போ ரிவர்ஸ் இண்டெக்ஸிங்லேருந்து எடுத்துக்கும். அப்போ என்னாக லாஸ்ட் வந்து -1, 41, -2, 23, -3, 10 வந்து -4. இப்போ -1 பொசிஷன் என்ன இருக்குது, 75. அப்போ 75 அப்படிங்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். இப்போ -3 கொடுத்துருந்தா என்ன பிரிண்ட் ஆகும், 23. -4 கொடுத்துருந்தா 10 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணலாம். இதுக்கு பேர் நெகட்டிவ் இண்டெக்ஸிங். அப்போ ஒரு பொசிஷன் அப்படின்னு கொடுத்தோன்னா அது இட் மே பி அ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், 2 டைப்ஸில் நம்ம கொடுக்க முடியும். அடுத்தது ஆல் எலமெண்ட்ஸ். இப்போ சிங்கிள் எலமெண்ட் பார்த்தோம். இப்போ வந்து எல்லா எலமெண்ட்டையும் எப்படி டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்னு சொன்னான்னா, இப்போ மார்க்ஸ் 10, 23, 41, 75 அப்படிங்கிற லிஸ்ட் இருக்குது. இப்போ ஸ்டார்டிங் பொசிஷன் என்ன இருக்கணும், 0. அப்போ 0ங்கிறதுக்காக ஐங்கிற வேரியபிள் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், இன்ஸ்லைஸ்டு வித் 0. அப்போ பொசிஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகும், 0 பொசிஷனில் ஸ்டார்ட் ஆகும். இப்போ வைல் லூப்பில் I less than 4. அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எது வரைக்கும், n-1 3 தான் இருக்கும். அப்போ பிரிண்ட் ஆஃப் மார்க் I. அப்போ ஐயோட ஃபஸ்ட் பொசிஷன் என்ன, 0. அப்போ 0th எலமெண்ட்டு ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். அப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் I = I+1, தட் இஸ் we are incrementing the I value. ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் என்ன ஆகும், 1 ஆயிரும். அப்போ 1 வந்துட்டு வைல்குள்ளே வரும்போது என்ன ஆகும், 1. அப்போ இண்டெக்ஸ் பொசிஷன் 1ல் என்ன இருக்குது, 23. இன்க்ரிமெண்ட் பண்ணால் 2. அப்போ 2 ஆகும்போது என்ன ஆகும், 41. அப்போ 41ல் அதாவது இண்டெக்ஸ் பொசிஷன் 2ல் என்ன இருக்குது, 41. அப்போ 41 பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ லூப்புக்குள்ளேயும் உள்ளே வரும்போது, வைல் லூப்புக்குள்ளே வரும்போது அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் இன்க்ரிமெண்ட்டான ஃபைனல் இண்டெக்ஸ் பொசிஷன் வேல்யூ எடுத்துகிட்டு ஒவ்வொன்று தான் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், 1 ஆயிரும். அப்போ 1 ஆகும்போது என்ன ஆகும், செக் பண்ணும். இப்போ ட்ரூ ஆனதுக்கப்புறம் மார்க் ஆஃப் 1 = 23 பிரிண்ட் ஆகுது. அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆனால் என்ன ஆகும், 2. அப்போ 2 less than 4 ட்ரூ. அப்போ ட்ரூ ஆனால் என்ன ஆகும், லூப்புக்குள்ளே வந்துடும். அப்போ லூப்புக்குள்ளே மார்க்ஸ் ஆஃப் 2. இப்போ மார்க்ஸ் ஆஃப் 2ல் என்ன இருக்குது, 41 பிரிண்ட் ஆயிரும். அப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ணால் 3. அப்போ 3 ஆகும்போது செக் பண்ணால் 3 less than 4 ட்ரூ. இப்போ பிரிண்ட் ஆஃப் மார்க் ஆஃப் 3 75 பிரிண்ட் ஆயிரும். அப்புறம் இண்டெக்ஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணால் 4. இப்போ 4 less than 4 ஃபால்ஸ்.
அப்போ லூப்பை விட்டு வெளியே வந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்போசிட் ஆர்டர், இட்ஸ் கால்ட் as ரிவர்ஸ் ஆர்டர், தட் இஸ் நெகட்டிவ் இண்டெக்ஸிங். அதாவது n-1 பொசிஷன் வந்து பாசிட்டிவாக இருக்கும். இது வந்து -1ல தான் ஸ்டார்ட் ஆகும். தட் மீன்ஸ் தட் லாஸ்ட் வேல்யூ இஸ் கோயிங் டு பி -1. அதுக்கு முன்னாடி இருக்கிறது -2. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா மார்க்ஸ் 10, 23, 41, 75 இருக்குது. இதில் ஐ வந்து -1ல் ஸ்டார்ட் பண்ணுறது. தட் மீன்ஸ் ரிவர்ஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இனிஷியலைஸ் பண்ணுறது என்னது -1 ஐயோட வேல்யூ. இப்போ while i greater than or equal to -4, அங்கே லெஸ் தேன் யூஸ் பண்ணோம், இங்கே கிரேட்டர் தேன், ஏன்னா நம்ம ரிவர்ஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணோம் அதுக்காக. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு -1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -4 வந்து ஆக்சுவலாக என்னது ட்ரூ. இப்போது அடுத்தது எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா அதாவது 10, 23, 41, 75 நம்ம லிஸ்ட் மார்க்ஸ் அப்படிங்கிறது. அடுத்ததில் -1 தட் இஸ் i இஸ் ஈக்குவல் டு -1 அப்படிங்கிறது நம்ம இனிஷியேட்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ while i கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -4, இப்போ நம்ம செக் பண்ணணும். என்ன செக் பண்ணணும்? -1 வந்து -4ஓட கிரேட்டரா? ஆமாம், மைனஸ் வேல்யூவில் எப்பவுமே ஸ்மாலஸ்ட் நம்பர் தான், தட் இஸ் -1 தான் கிரேட்டர், -4 ஸ்மாலஸ்ட். அப்போ ட்ரூ ஆயிரும். இப்போ ட்ரூ ஆகிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் பிரிண்ட் மார்க்ஸ் ஆஃப் -1. -1ல் என்ன பொசிஷன் இருக்குது? 75. இப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணால் -1 + -1 -2. இப்போ -2 கிரேட்டர் than or equal to -4 ட்ரூ. இப்போ பிரிண்ட் பண்ணும்போது உள்ளே வரும் ட்ரூ ஆகிட்டு. அப்போ என்ன ஆகும்? -2 பொசிஷனில் என்ன இருக்குது? 41. இப்போ 41ங்கிற வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் -2 + -1 என்ன ஆகும்? -3. இப்போ -3 செக் பண்ணோம், என்ன ஆகும்? -3 கிரேட்டர் than or equal to -4 இட்ஸ் அ ட்ரூ. உள்ளே வந்தோடனே -3 பொசிஷன் இண்டெக்ஸ் வேல்யூ என்ன இருக்குது? 23 பிரிண்ட் ஆயிரும். அடுத்தது -3 + -1 -4. இப்போ -4 இஸ் ஈக்குவல் டு -4 ட்ரூ. அப்போ ட்ரூ ஆகும்போது என்ன ஆகும்? உள்ளே வந்து -4 பொசிஷனில் என்ன இருக்குது? 10 அப்படிங்கிற வேல்யூவை நமக்கு பிரிண்ட் பண்ணிடும். அடுத்தது -5 ஆயிரும், ஏன்னா -4 + -1 -5 கிரேட்டர் than or equal to -4 ஃபால்ஸ். இப்போ ஃபால்ஸ் ஆனோடனே என்ன ஆகும்? இது வெளியே வந்துடும். நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபைங் த லென்த் ஆஃப் தி லிஸ்ட். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து லென் ஃபங்க்ஷன். It is used to find the length of the list, that is the number of elements in a list. இதுக்கு முன்னாடி நம்ம 4 elements பார்த்துட்டு இருந்தோம்ல, இந்த length function யூஸ் பண்ணோன்னா எவ்வளோ elements இருக்குன்னு சொல்லி நமக்கு கொடுத்துரும். You can use it in a loop to read all the elements of a list. ஸோ லிஸ்ட்டில் நம்ம கொடுக்கும்போது நம்ம லூப்புக்கு டார்கெட், அதாவது அப்பர் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு அனதர் லிஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? நெஸ்டட் லிஸ்ட். அப்படி நெஸ்டட் லிஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த லென்த் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோன்னா அது ஒரு சிங்கிள் எலிமெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸுக்கு கொடுத்துரும். ஸோ இது வந்து இன்னர் லிஸ்ட் இருந்துச்சுன்னா அது ஒரு எலமெண்ட்டாக தான் எடுத்துக்கும், அதில் இருக்கிற எலமெண்ட்ஸை கவுண்ட் பண்ணாது. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் மை சப்ஜெக்ட் அப்படிங்கிறது லிஸ்ட் வேரியபிள். அதுக்குள்ளே தமிழ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ் அப்படிங்கிற 1, 2, 3, 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது ஏன் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறோன்னா டபுள் கொட்டேஷனில் கொடுத்ததுனால இதெல்லாமே ஸ்ட்ரிங் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ கவுண்ட் பண்ணுங்கள், தமிழ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ். அப்போது மை சப்ஜெக்ட் எவ்வளோ இருக்குது? 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ லென் ஆஃப் மை சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா இட் ரிட்டர்ன்ஸ் 4. ஆனால் முன்னாடி என்ன பண்ணும்? பிரிண்ட் லென் ஆஃப் மை சப்ஜெக்ட்னு கொடுத்தா தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ அடுத்த எக்ஸாம்பிளில் மை சப்ஜெக்ட் தமிழ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ். இப்போ எப்படி ஃபார் லூப்பில், அதாவது வைல் லூப்பில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா i = 0. அப்போ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. அப்போ 0th எலமெண்ட் வந்து என்ன இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக 0 பண்ணிட்டோம். i லெஸ் தென் லென் ஆஃப் மை சப்ஜெக்ட். அப்போ லென் ஆஃப் மை சப்ஜெக்டில் எவ்வளோ இருக்குது? 4. லென் ஆஃப் மை சப்ஜெக்ட் எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது. அப்போது 0 to n-1. நான் சொன்னால அப்பர் லிமிட். அப்போ n-1 எடுத்துக்கும், 0 to n-1. அப்போ இது வரைக்கும் எடுத்துக்கும் 0, 1, 2, 3 வரைக்கும் நம்ம ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். இப்போ ஃபஸ்ட் என்ன ஆகும்? மை சப்ஜெக்ட், மை தமிழ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. i = 0, எஸ். while 0 less than 4 ட்ரூ. ட்ரூவாக இருக்கும்போது என்ன ஆகும்? உள்ளே வந்துடும். அப்போ உள்ளே வந்துச்சுன்னா பிரிண்ட் மை சப்ஜெக்ட் ஆஃப் ஐயில் என்ன இருக்குது? 0. இப்போ மை சப்ஜெக்ட் ஆஃப் 0 பொசிஷனில் என்ன இருக்குது? தமிழ். தமிழ் வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆயிரும். அடுத்தது உள்ள இன்க்ரிமெண்ட் ஆகும்போது 0 + 1 1. இப்போ 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு வரும்போது 1 less than 4. லென்த் என்ன கண்டுபிடிச்சிருக்கும்? 4 கண்டுபிடிச்சி வச்சுருக்கும். அப்போது 1 less than 4 ட்ரூ. அப்போ ட்ரூவாக இருந்துச்சுன்னா உள்ளே வரும்போது பிரிண்ட் மை சப்ஜெக்ட் ஆஃப் 1. ஃபர்ஸ்ட் பொசிஷன் என்ன இருக்குது? இங்கிலீஷ் பிரிண்ட் ஆயிரும். அடுத்தது 1 + 1 2. அப்போ 2 less than 4 ட்ரூ. பிரிண்ட் பண்ணும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் பொசிஷன், சாரி 0, 1, 2 ரைட். அடுத்தது மேக்ஸ் வந்து தேர்ட் பொசிஷனில் பிரிண்ட் ஆகும்போது மேக்ஸ் பிரிண்ட் ஆயிரும். அப்போது நம்ம 4 less than 4 வந்து ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். நெக்ஸ்ட் ஒன், ஃபார் லூப். ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுன்னு. டு ஆக்சஸ் ஆல் தி எலமெண்ட்ஸ் இன் அ லிஸ்ட் ஒன் பை ஒன் வி கேன் யூஸ் ஃபார் லூப்.
just like the keyword in C++, எப்படி for loop யூஸ் பண்ணமோ அதே functionality தான் இதுக்கு இருக்குது, எந்த சேஞ்சஸும் இல்லை. it will access one by one in a list. syntax என்னன்னா for index variable ஃபஸ்ட்டு கொடுக்கணும், in அப்படிங்கிற மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் லிஸ்ட்டோட நேம். அப்போது அதுக்கப்புறம் உள்ள ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பிரிண்ட் அந்த வேரியபிளோட இண்டெக்ஸ் என்ன மேலே எடுத்துக்கிச்சோ ஐயோட வேல்யூ அதை எடுத்துக்கும். இண்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் ஈச் எலமெண்ட் இன் அ லிஸ்ட், அதான் இந்த இண்டெக்ஸ் பொசிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வேரியபிள் ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபாலோட் பை இன் அப்படிங்கிற மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். இது எப்படி ரீட் பண்ணோம் அப்படின்னா ஃபார் எவ்ரி எலமெண்ட் இன் அ லிஸ்ட் ஆஃப் தி லிஸ்ட், தட் இஸ் நம்ம கொடுக்குற லிஸ்ட், அண்ட் பிரிண்ட் த நேம் ஆஃப் தி லிஸ்ட் அண்ட் ஐட்டம்ஸ். ஸோ நம்ம எப்படி உள்ளே இருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அப்போ இருக்கா ஒவ்வொரு வேல்யூ இருக்கிற வரைக்கும் எடுத்துக்கும். இதில் வந்து அப்பர் லிமிட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஸ்டார்டிங் வந்து 0ல் ஆரம்பித்தோன்னா, see this example, marks 23, 45, 67, 78, 98, 1 2 3 4 5 வேல்யூஸ் இருக்குது. ஃபார் எக்ஸ் அப்படிங்கிறது அதாவது இண்டெக்ஸ் வேரியபிள், இன் அப்படிங்கிறது மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர், மார்க்ஸுங்கிறது லிஸ்ட். அப்போது அந்த எக்ஸுங்கிற வேல்யூ எதில் ஸ்டார்ட் ஆகும், 0ல் ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு இன் நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல இன் அப்படிங்கிற மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் உள்ளே இருக்கா அப்படின்னு பார்க்கும். அப்போ ஒவ்வொரு வேல்யூவும் எடுத்து கொண்டு வந்து அந்த இண்டெக்ஸ் பொசிஷனுக்கு எக்ஸுக்கு கொடுத்துரும். அப்போ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் என்னது 0. அப்போ ஃபஸ்ட்டு பொசிஷன் என்ன இருக்கும் 0லேருந்து n-1 ஒர்க் ஆகும், டோன்ட் ஃபார்கெட். அப்போ இதில் 5 எலமெண்ட் இருந்துச்சுன்னா இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 அண்ட் தென் எண்ட் வித் 4, தட் இஸ் n-1. Next, changing the list elements. So you can change the list element after the initialization. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு எலமெண்ட்டோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா we can change because it's mutable, you can change. A list element or range of elements you can change, that can be changed or altered. So we have two syntax. ஒன்று வந்து என்னென்னா லிஸ்ட் வேரியபிள் அண்ட் தென் எந்த இண்டெக்ஸ் பொசிஷன் இருக்கோ அதை ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு சிம்பிளாக நம்ம ஈக்குவல் டு சைன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம்ல அந்த சைனை யூஸ் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ கொடுக்கணும். அந்த வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற இண்டெக்ஸ் பொசிஷனுக்கு இட் கோயின் பி சேஞ்ச். செகண்ட் என்னென்னா ரேஞ்ச், இண்டெக்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம்மும் இண்டெக்ஸ் டு எண்டு வேல்யூவும் கொடுக்கணும். ஸோ பிகினிங் இண்டெக்ஸ் ஆஃப் தி ரேஞ்ச் கொடுக்கணும், அதே மாதிரி அப்பர் லிமிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உண்டான பொசிஷன் இருக்கிற வேல்யூஸை செட் ஆஃப் வேல்யூஸாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ரேஞ்ச் அப்படிங்கிறது இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 அண்ட் தென் n-1. அப்பர் லிமிட் என்ன இருக்குன்னா n-1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்பர் லிமிட் ஆஃப் தி ரேஞ்ச் விச் இஸ் எக்ஸிக்யூட்டட் இன் தி ரேஞ்ச், தட் மீன்ஸ் 5ன்னு கொடுத்தோன்னா n-1 இட் வில் டேக் ஒன்லி 4, தட் இஸ் 0 to 4. இப்போ பைத்தானில் சிங்கிள் வேல்யூவை எப்படி நம்ம லிஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளில் மை லிஸ்ட் 2 4 5 8 10. ஸோ 5 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் மை லிஸ்ட்டில். ஸோ இதில் என்ன பண்ண போனால் பிரிண்ட் மை லிஸ்ட் எலமெண்ட்ஸ் பிஃபோர் அப்டேட். இப்போ அப்டேட் எதுவும் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே லிஸ்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அண்ட் தென் அதுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து டிஸ்பிளே பண்ணணும். ஃபார் எக்ஸ் இன் மை லிஸ்ட் பிரிண்ட் எக்ஸ், அப்போ 0 1 2 3 4 இண்டெக்ஸ் எடுத்து 2 4 5 8 10 வந்து பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் என்ன பண்ணுறோன்னா மை லிஸ்ட் பொசிஷன் 2 0 1 2 2ல் என்ன இருக்குது 5. இந்த 5 என்ன பண்ணுறோம் 6ஆக அசைன் பண்ண சொல்கிறோம், அதாவது சேஞ்ச் பண்ண சொல்கிறோம். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் மை லிஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப்டர் அப்டேஷன். அந்த அப்டேஷன் வந்து பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபார் ஒய் இன் மை லிஸ்ட் செகண்ட் வேரியபிள் ஒய்ன்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ மை லிஸ்ட்டில் என்னென்ன இருக்கும் 2 4 6 8 10. இப்போ வந்து ப்ரோக்ராமில் வந்து இண்டெக்ஸ் பொசிஷன் 2ல் 5 இருந்த வேல்யூ இப்போது 6 அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு கிளியராக தெரியும் இண்டெக்ஸ் பொசிஷன் 2 என்னது ஆல்ரெடி 5ன்னு இருக்குது, அந்த 5க்கு பதிலாக என்ன சேவ் ஆகிருக்கும் 6ன்னு சேவ் ஆகிருக்கும். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணும்போது அந்த சேஞ்ச் ஆன வேல்யூவோட நமக்கு டிஸ்பிளே ஆகும் மை லிஸ்ட் ஆஃப்டர் த அப்டேஷன். மை லிஸ்ட்டில் 2 4 6 8 10ன்னு அப்டேட் ஆகிருக்கும். ஸோ திஸ் இஸ் த வே யூ கேன் சேஞ்ச் த சிங்கிள் எலமெண்ட். இதுதான் அவுட்புட். மை லிஸ்ட் பிஃபோர் அப்டேஷனில் இருக்கும் 2 4 5 8 10. மை லிஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப்டர் அப்டேஷன் 2 4 6 8 10. இதுதான் வந்து அப்டேட்டட் லிஸ்ட். ஸோ செகண்ட் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் எப்படி நாம் சேஞ்ச் பண்ணுறது. இதில் மை லிஸ்ட்டில் 1 3 5 7 9 அப்படின்னு சொல்லிட்டு 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் லிஸ்ட் ஆட் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்கோம். இந்த ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் ஃபார் எக்ஸ் இன் மை லிஸ்ட் பிரிண்ட் எக்ஸ் 0 1 2 3 4 எலமெண்ட்ஸ் பிரிண்ட் ஆகும், தட் இஸ் 1 3 5 7 9 பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போது மை லிஸ்ட்டில் 0 to 5, 0ங்கிறது 1, 5ங்கிறது அப்பர் லிமிட், அப்போ என்னது n-1, அப்போ 4 வரைக்கும். அப்போது 0 1 2 3 4 இந்த 5 எலமெண்ட்டுமே 2 4 6 8 10. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணாமையே நம்ம கமா கொடுத்து நம்ம அசைன் பண்ண முடியும் 2 4 6 8 10. ஆனால் கமா செப்பரேட்டர் கண்டிப்பாக கொடுக்கணும்.
அப்போ 0 பொசிஷனில் 2, 1 பொசிஷனில் 4, 6 பொசிஷனில் தட் இஸ் செகண்ட் பொசிஷனில் 6, தேர்ட் பொசிஷனில் 8, ஃபோர்த் பொசிஷனில் 10 அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கும். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் லிஸ்ட் ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் y அப்படிங்கிற வேரியபிளை யூஸ் பண்ணிட்டு மை லிஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணுவோம். ஆக்சஸ் பண்ணும்போது நமக்கு இப்படி சேஞ்ச் ஆகிருக்கும். தட் இஸ் 2 வந்து 1க்கு பதிலாகும், 4 வந்து 3க்கு பதிலாகும், 6 வந்து 5க்கு பதிலாக, 8 வந்து 7க்கு பதிலாக, 10 வந்து 9க்கு பதிலாக அந்தந்த பொசிஷனில் கரெக்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். தட் இஸ் 0 to 5 கொடுத்துருந்தோம், அப்போது 0 to 4 எலமெண்ட்ஸ். இப்போ மை லிஸ்ட்டில் எப்படி அப்டேட் ஆகிருக்குன்னா 2, 4, 6, 8, 10 அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட்டாக இருக்கும். ஸோ இந்த அப்டேட் தான் நமக்கு ரேஞ்சை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கும். 0 to 5, 0, 1, 2, 3, 4 பொசிஷனில் 2, 4, 6, 8, 10 ரீப்ளேஸ் ஆகிருக்கும். இது அவுட்புட். லிஸ்ட் ஆட் நம்பர்ஸ் 1, 3, 5, 7, 9 லிஸ்ட் ஈவன் நம்பர்ஸ் இப்போ ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ரேஞ்சை 2, 4, 6, 8, 10 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகும். Next, adding more elements in a list. So you can add more elements in a list by using append and extend functions. So append function oda syntax enna appdin sonna list dot append within a square bracket we need to give the value elements to be added. Enna element add பண்ணுமோ அந்த element ஓட value கொடுக்கணும். Extend la to add more than one element we need to use extend function. இதுல என்னன்னா list expand within a bracket we need to give square bracket. ஏன்னா list add பண்ண போறோம், அதனால element வந்து list-ஆ இருக்கணும். Multiple elements should be specified within a square bracket as argument of the function. இப்போ multiple element கொடுக்கணும்னா இப்படி தான் கொடுக்கணும். In this example my list 34, 45, 48 மூணு வேல்யூ இருக்கு. my list dot append. இப்போ appendல என்ன பண்றோம், 90ங்கிற எலிமெண்ட் தட் இஸ் வேல்யூவை நம்ம ஆட் பண்ண சொல்றோம் இதுல my listல. ஸோ my listங்கிறது லிஸ்ட் வேரியபிள், அதில் என்ன பண்ண சொல்கிறோம், ஆட் பண்ண சொல்கிறோம். append 90ங்கிற வேல்யூ எங்கே ஆகும், லாஸ்ட்டில் ஆட் ஆகும். யூ மஸ்ட் ரிமெம்பர் தட் இட் ஷுட் பி appended in last. print my listல பார்த்தோன்னா இப்போ 34, 45, 48 அது ஆல்ரெடி இருந்தது, இப்போ 90ங்கிறது ஆட் ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஒன் extend அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதில் my list dot extend ஆல்ரெடி என்ன இருக்குது, 90ங்கிற வேல்யூ லாஸ்ட்டாக ஆட் ஆகிருக்கு. அதோட 71, 70, 32, 29 இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா இது ஒரு லிஸ்ட், மோர் தேன் ஒன் எலமெண்ட் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக அது லிஸ்ட்டில் தான் ஸ்பெசிஃபை பண்ணணும், ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். இப்போ என்ன ஆயிரும், இந்த 71, 32, 29 அப்படிங்கிறது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆன லிஸ்ட். 34, 45, 48, 90 அதோட இது லாஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கும், எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். எப்படின்னா 71, 32, 29. இப்போ லிஸ்ட்டில் என்ன வேல்யூ இருக்கும், 34, 45, 48, 90, 71, 32, 29. So this is the two method you can add in more element in a list. First method append method, second method extend method. Next one, inserting elements in a list. So we already know that using an append and insert function you can add elements in last of the list. That is last element oda last list oda last la nammala elements add பண்ண முடியும். ஒரு element add பண்ணோம்னா appendum, more than one element list add பண்ணோம்னா நம்ம extendum பார்த்தோம். அடுத்த function வந்து insert function. To include an element at desired position. ஸோ எந்த பொசிஷனில் நாம் ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணுமோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த இன்சர்ட் எலமெண்ட் ஃபங்க்ஷன். சின்டாக்ஸ் என்னென்னா லிஸ்ட் டாட் இன்சர்ட். ஸோ இன்சர்ட்டில் பொசிஷன் இண்டெக்ஸும் எலமெண்ட்டும், எந்த பொசிஷனில் எலமெண்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு கொடுக்கணும். எக்ஸாம்பிள் மை லிஸ்ட் 34, 98, 47 கண்ணன், கௌரி சங்கர், லெனின் அண்ட் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்குது. இது நம்ம பிரிண்ட் பண்ணும்போது அப்படியே பிரிண்ட் ஆயிடுது, பிரிண்ட் மை லிஸ்ட். இதில் பொசிஷன் தேர்டில் ராமகிருஷ்ணன் அப்படின்னு இன்சர்ட் பண்ண சொல்ல போகிறோம். அப்போ தேர்ட் பொசிஷன் என்ன இருக்குது, ஆல்ரெடி 0, 1, 2 கண்ணன் இருக்கா, அந்த கண்ணனுக்கு பதிலாக நமக்கு என்ன ஆகும், இப்போது கிருஷ்ணன் சொல்லிட்டு ஆட் ஆகிருக்கும். இப்போது கண்ணன், கௌரி சங்கர், லெனின், ஸ்ரீனிவாசன் இருக்குது. இதில் தேர்ட் பொசிஷனில் ஆட் ஆகுது. எப்படி ஆட் ஆகுது, ஆல்ரெடி இருக்கிற ஒரு வேல்யூவை அதாவது எலமெண்ட்டை அந்த பொசிஷன்லேருந்து நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்ண வச்சுட்டு அந்த பர்டிகுலர் பொசிஷனில் என்ன பண்ணும், தேர்ட் பொசிஷனில் இதை ஆட் பண்ணிடுது. ஆல்ரெடி இருந்தது என்ன ஆக்சுவலாக 47, அந்த 47 என்ன பண்ணியிருக்கு, அதுக்கு அடுத்த பொசிஷன் 0, 1, 2, 3 3ல கண்ணன் இருந்துச்சு, அந்த கண்ணனை வந்து 4க்கு தள்ளிட்டு இந்த தேர்ட் பொசிஷனில் ராமகிருஷ்ணன் அப்படின்னு ஆட் ஆகிருக்கும். ஸோ திஸ் இஸ் த வே யூ கேன் ஆட் அ தட் இஸ் இன்சர்ட் அ element in a list. Next one, deleting elements from a list. So to delete an element from a list we can use two functions. One is del function, second one remove function. இப்போ del statementல என்ன பண்ணோம்னா ஆல்ரெடி known elements இருந்துச்சு, அது இல்லாமல் நம்ம என்டையர் லிஸ்ட்டு delete பண்ணோம்னா del statement யூஸ் பண்ணலாம்.
இப்போ ரிமூவ் ஃபங்க்ஷன் எப்போ யூஸ் பண்ணுவோன்னா delete elements of a list its index is unknown. நமக்கு இண்டெக்ஸ் வேல்யூ தெரில, ஆனால் அந்த பொசிஷன் இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிற வேல்யூ தெரியும். இப்போ வேல்யூ கொடுத்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா delete பண்ணால் we can go for remove function. நமக்கு பொசிஷன் தெரியும், என்ன எலமெண்ட் delete பண்ணணும் தெரியும், அதோட பொசிஷன் தெரியும்னா we can go for delete. ஸோ சின்டாக்ஸ் என்னென்னா del list index of an element. ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டோன்னா to delete a particular element. அதே ரேஞ்ச் கொடுத்தோன்னா ஃப்ரம்லேருந்து 2 வரைக்கும் கொடுத்தோன்னா to delete multiple elements. del லிஸ்ட் மட்டும் del and list அப்படின்னு கொடுத்தோன்னா delete லிஸ்ட் கொடுத்தா என்டையர் லிஸ்ட்டும் delete ஆயிரும். ஸோ இந்த மூணு பர்பஸ்க்காக del யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன் பர்டிகுலர் எலமெண்ட், மல்டிபிள் எலமெண்ட்ஸ் யூசிங் ரேஞ்ச், செகண்ட் ஒன் என்டையர் லிஸ்ட். ஸோ திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் del ஸ்டேட்மெண்ட். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மேக்ஸ் 4 சப்ஜெக்ட் இருக்குது. அதை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். எப்படி பிரிண்ட் ஆகும்? தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மேக்ஸ்னு பிரிண்ட் ஆகிரும். இப்போ delete மை சப்ஜெக்ட்ஸ் அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பொசிஷன் இண்டெக்ஸ் பொசிஷன் 1ல் இருக்கிறது என்ன? ஹிந்தி. அப்போ 0ல் வந்து தமிழ் இருக்கும், 1 வந்து ஹிந்தி. அப்போ அதை delete பண்ணிவிட்டு இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா தமிழ், தெலுங்கு, மேக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ இண்டெக்ஸ் பொசிஷன் 1 இருக்கிற ஹிந்தி என்ன இருக்கும்? ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ அப்போ நோன் இண்டெக்ஸ் வேல்யூவாக இருந்துச்சு, நமக்கு இண்டெக்ஸ் வேல்யூ தெரியும் அப்படின்னு சொன்னோன்னா டைரெக்டாக இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்து நம்ம delete பண்ணலாம் using del function. So in this example print my subject Tamil, Telugu, Max 3 வேல்யூ இருக்குது. அப்போ delete my subject 1 2 3. அப்போ 3னா n-1 2 1 2 2 1 and 2 பொசிஷன் மட்டும் delete ஆகும். அப்போ நமக்கு ஆல்ரெடி லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குது? 0ல் தமிழ், 1ல் தெலுங்கு, மேக்ஸ் வந்து 2ல் இருக்குது. அப்போ நம்ம எதை delete பண்ண சொல்கிறோம்? பொசிஷன் இண்டெக்ஸ் பொசிஷன் 1 and 2 delete பண்ண சொல்கிறோம். அப்போ எதெல்லாம் delete ஆகிருக்கும்? தெலுங்கு and then மேக்ஸ் delete ஆகிருக்கும். அப்போ நம்ம பிரிண்ட் பண்ண வைக்கிறோம் print my subject. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? தமிழ் மட்டும் 0 பொசிஷனில் இருக்கும், அதை மட்டும் பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் 2 and 3 இருக்கிற தட் இஸ் 1 and 2ல் இருக்கிற தெலுங்கு, மேக்ஸ் வந்து delete ஆகிருக்கும். ஸோ அந்த delete பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ண வைக்கிறோம் print my subject. இப்போ என்ன இருக்கும்? இப்போ மொத்தமாகவே எல்லாமே delete பண்ணிட்டோம் del my subject. அப்போ என்ன ஆகும்? அந்த லிஸ்ட்டு மை சப்ஜெக்ட்டுங்க லிஸ்ட்டே delete ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் பண்ண வைக்கும்போது அந்த மெமரியிலேயே அந்த லிஸ்ட்டு இருக்காது. அப்போ என்ன ஆகும்? நேம் my subject is not defined. That means that we are not created any list called my subject. அப்போ கிரியேட் பண்ணாதானே பைத்தான் வந்து கம்பைலர் டிஸ்பிளே பண்ண வைக்க முடியும். அப்போ அதனால் இது எரர் வரும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ரிமூவ் ஃபங்க்ஷன். delete elements of a list if index is unknown. இப்போ நம்ம திரும்பவும் இண்டெக்ஸ் வந்து அன்னோனாக இருந்துச்சுன்னா ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம delete பண்ணலாம். அடுத்தது பாப் ஃபங்க்ஷன். delete element using the given index value. அப்போ இண்டெக்ஸ் வேல்யூ தெரிஞ்சுன்னா அதிலிருந்து நம்ம ரிமூவ் பண்ணுறக்கா. if the index is not given deletes and returns the last elements of a list. இப்போ பாப்பில் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா it deletes and return the last element of a list. இந்த லாஸ்ட் எலமெண்ட்ஸ்லேருந்து நமக்கு கொடுத்துரும். ஸோ இந்த 2 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம லிஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரிமூவ் ஃபங்க்ஷன் அண்ட் தென் பாப் ஃபங்க்ஷன். ஸோ ரிமூவ் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? delete index elements if the index is unknown. பாப் வந்து delete elements using the given index value. clear function. delete all the elements in list. deletes only the elements and retains the list. அதாவது இந்த என்ன பண்ணுன்னா clear வந்து it's clear all the elements in a list and then deletes என்ன பண்ணுன்னா only the elements and returns the list. இப்போ del ஸ்டேட்மெண்ட் delete entire list. clear வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸை மட்டும்தான் கிளியர் பண்ணும், ஆனால் அந்த லிஸ்ட் கிரியேட் பண்ண லிஸ்ட் வேரியபிளை delete பண்ணாது. இப்போ லிஸ்ட் ரிமூவ் எலமெண்ட் டு delete a பர்டிகுலர் எலமெண்ட். ஒரு எலமெண்ட்டை மட்டும் delete பண்ணணும்னா அந்த எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுக்கணும் ரிமூவ் ஃபங்க்ஷனில். அதே பாப்பில் எதுக்கு கொடுக்கணும்னா இண்டெக்ஸ் ஆஃப் எலமெண்ட் அந்த எந்த இண்டெக்ஸ் கொடுத்தோமோ அதை மட்டும் என்ன பண்ணிடும்? பாப் பண்ணிடும். தட் மீன்ஸ் தட் இட் வெளியே எடுத்துரும் அப்படின்னு அர்த்தம். அது வந்து பாப் இண்டெக்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட் நோன் இருந்துச்சுன்னா அது பாப் யூஸ் பண்ணலாம். அதே கிளியர் அப்படிங்கிறது லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் ரிமூவ் பண்ணிடும், ஆனால் லிஸ்ட்டை வந்து எம்டியாக வச்சுக்கும். தட் மீன்ஸ் தட் எக்ஸாம்பிள் மை லிஸ்ட் 12 89 34 கண்ணன், கௌரி சங்கர், லெனின். இப்போ லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். மை லிஸ்ட் அது பிரிண்ட் ஆயிடுச்சு. மை லிஸ்ட் ரிமூவ் 89. அப்போ நமக்கு வேல்யூ தெரியும். அப்போ அந்த வேல்யூ தெரிஞ்சால் தான் ரிமூவ் கொடுக்க முடியும். அப்போ 89 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து ரிமூவ் பண்ணிடும். அப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணும்? 12 34 கண்ணன், கௌரி சங்கர் அண்ட் லெனின் அப்படி தான் கொடுக்கும். ஏன்னா 89 ரிமூவ் ஃபங்க்ஷன் வந்து ரிமூவ் பண்ணிடும். இப்போ பிரிண்ட் பண்ணோன்னா ரிமைனிங் வேல்யூஸ் மட்டும் 89க்கு அப்புறம் என்னென்ன வேல்யூஸ் இருக்கும் முன்னாடியும் பின்னாடியும் அந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்ண வைக்கும். இப்போ அதை பிரிண்ட் மை லிஸ்ட் கொடுத்தா 12 34 கண்ணன், கௌரி சங்கர், லெனின் மட்டும்தான் வரும். ஏன்னா 89 ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ இதை பாப் யூஸ் பண்ணுறோம். மை லிஸ்ட் பாப் ஆஃப் இண்டெக்ஸ் 1.
அப்போ இண்டெக்ஸ் 1ல் என்ன இருக்குது? இப்போது இந்த லிஸ்ட்டில் 34 இருக்குது. 12 வந்து 0லையும் 34 1லையும் இருக்குது. அப்போ இந்த 1 என்ன பண்ணிடும்? நமக்கு ரிட்டர்ன் பண்ணும் 34. இப்போ ஆக்சுவலாக முன்னாடி print of mylist.pop1 கொடுத்தா தான் அந்த 34 வரும். அப்போ நான் 34 ரிமூவ் பண்ணிடும். இப்போ நமக்கு இப்போ லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா 12 34 ரிமூவ் ஆகிருக்கும். கண்ணன், கௌரி சங்கர், லெனின் மட்டும் இருக்கும். முன்னாடி பார்த்த ஃபங்க்ஷனும் இந்த பாப் ஃபங்க்ஷனும் ரிமூவ் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னென்னா இங்கே இண்டெக்ஸ் பொசிஷன் தெரிஞ்சால் பாப்பும், இண்டெக்ஸ் பொசிஷன் தெரியலன்னா ரிமூவ் யூஸ் பண்ணுவோம். இப்போ 12 கண்ணன், கௌரி சங்கர், லெனின் இருக்குது. இப்போது mylist.clear ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த clear ஃபங்க்ஷன் என்ன பண்ணால் 12 கண்ணன், கௌரி சங்கர், லெனின் இவங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். இட் ரிமூவ்ஸ் ஆல் தி எலமெண்ட்ஸ் இன் அ லிஸ்ட் அண்ட் தென் இட் ரிட்டர்ன்ஸ் தி லிஸ்ட் வேரியபிள். அப்போ myListங்கிற வேரியபிள் இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேல்யூ இல்லாமல் எம்டியாக பிரிண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் த 3 ஸ்டேட்மெண்ட் we can use deleting. Next one, range function. How we are going to use range function in list? அதோட range function என்னன்னா என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம்? to generate a series of values. ஸோ நம்ம ஒரு series of values-ஐ வந்து லிஸ்ட்லேருந்து ஜென்ரேட் பண்ணோன்னா we can go for range. So 3 arguments வந்து இதில் யூஸ் பண்ணுவோம். start value, end value and then step value. start value beginning value of series default வந்து 0. இப்போ நம்ம ரிவர்ஸ் எண்டிங் யூஸ் பண்ணோன்னா -1லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், டிஃபால்ட்டாக 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஆப்ஷன், அதாவது செகண்ட் ஒன் வந்து எண்ட் வேல்யூ, தட் இஸ் அப்பர் லிமிட். இப்போ ஆல்வேஸ் n-1. அண்ட் தென் ஸ்டெப் வேல்யூ ஆப்ஷனல் இன்டர்வல் ஆஃப் வேல்யூஸ் டிஃபால்ட் 1. இப்போ ஆப்ஷனல் வேல்யூ ஸ்டெப்னா C++ இன்க்ரிமெண்ட் பண்ணோம்ல அதே மாதிரி தான் இங்கே ஸ்டெப் வேல்யூ. இப்போ டிஃபால்ட்டாக 1 இன்டர்வலில் அது ப்ரொமோட் ஆகும், தட் மீன்ஸ் ப்ராசஸ் ஆகும். அப்படி இல்லை நம்ம 2, 3, 4 ஏதாவது இன்டர்வல் வேணும்னா we can specify that step value. இப்போ எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 1,11. அப்போ 1ங்கிறது ஸ்டார்ட் வேல்யூ, 11ங்கிறது எண்ட் வேல்யூ, தட் இஸ் n-1 10. அப்போது 1லேருந்து 10 வரைக்கும் அந்த வேல்யூஸை வந்து ஜென்ரேட் பண்ணுது. அப்போ ஜென்ரேட் பண்ணுறதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ என்ன இருக்கும்? 1. செகண்ட் இண்டெக்ஸ் இன்டர்வல் டிஃபால்ட்டாக தேர்ட் ஆர்குமெண்ட் கொடுக்கலான்னா இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து ஸ்டெப் வேல்யூ 1 தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஒரு சிம்பிளாக நம்ம ஒரு ஜென்ரேட் பண்ணுவோம் யூஸிங் ரேஞ்ச் ஃபங்க்ஷன். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா 2 and 11. அப்போ 2 to 10 வரைக்கும் எடுத்துக்கும். ஸ்டெப் வேல்யூ 2. அப்போ எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகும்? 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும் 2. அதுக்கப்புறம் ஸ்டெப் வேல்யூ 2னா 4. ஸ்டெப் வேல்யூ 2 அப்படிங்கிறனால 6. 2, 4, 6, 8, 10. அப்போ 10 வரும்போது அந்த லூப் வந்து தட் இஸ் ஃபார் லூப் வந்து ஸ்டாப் ஆயிரும். அப்போ பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தோன்னா 2, 4, 6, 8, 10 அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்டார்ட் வேல்யூ 2 எந்த ஸ்டார்ட் வேல்யூ இருக்கோ அங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். எண்ட் வேல்யூ ஆல்வேஸ் n-1 அண்ட் தென் ஸ்டெப் வேல்யூ இன்டர்வல். அப்போ ஸ்டார்ட் வேல்யூலேருந்து ஸ்டெப் வேல்யூ இருந்தால் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு வரணும். ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஜென்ரேட் அ சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ், we already know that. அண்ட் தென் இட்ஸ் ஆல்சோ யூஸ்டு டு கிரியேட் லிஸ்ட். அப்போ அந்த லிஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கூட நம்ம இதை கிரியேட் பண்ணலாம். இதோட நம்ம இப்போ எப்படி கிரியேட் பண்ணமோ அதே மாதிரி ஒரு லிஸ்ட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணியும் கிரியேட் பண்ணலாம். So we can create 2 methods. One is range function, second one is list function. You can directly create the list. So list ஓட syntax. So உங்களுக்கு left sideல வந்து list variable இருக்கணும். அப்போ equal to assignment operator and then right side sideல listங்கிற function, அந்த listங்கிற functionக்குள்ள range அப்படிங்கிற functionை யூஸ் பண்ணணும். The list function is also used to create list. For example, இப்போ அந்த even, இப்போ for loop யூஸ் பண்ணல, வெறும் even list அப்படிங்கிறது ஒரு வேரியபிள். அந்த வேரியபிளுக்கு லிஸ்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள ரேஞ்ச் 2, 11, 2. இப்போது அந்த ரேஞ்சுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மட்டுமே யூஸ் பண்ணுறோம். ஸ்டார்ட் வேல்யூ 2, எண்ட் வேல்யூ 11, அதாவது 10 வரைக்கும் எடுத்துக்கும். இன்டர்வல் வந்து 2. அப்போ என்ன ஆகும்? அந்த லிஸ்ட்டில் வந்து 2, 4, 6, 8, 10 அப்படிங்கிற ரேஞ்ச் கிரியேட் பண்ண வேல்யூ லிஸ்ட் ஆல்ரெடி கிரியேட் ஆகும். அந்த லிஸ்ட் கிரியேட் ஆகிறது யாருக்கு அசைன் ஆகும்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற வேரியபிள் ஈவன் லிஸ்ட் அப்படிங்கிற அந்த லிஸ்ட் வேரியபிளுக்கு அசைன் ஆயிரும். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா 2, 4, 6, 8, 10 அப்படிங்கிற வேல்யூ டிஸ்பிளே ஆகும். இந்த எக்ஸாம்பிளில் 10 நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்கொயர் அப்படிங்கிறது ஸ்கொயர்ஸ் அப்படிங்கிற அந்த எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ நம்ம எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணும்போது நடுவில் ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது, ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் மட்டும் கொடுக்கணும், தட் இஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்க்கு. ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 1, 11, அப்போ 10 வரைக்கும் எடுத்துக்கும், 1 to 10. இப்போ உள்ள எஸ்ங்கிற ஒரு டெம்பரரி வேரியபிள், அது என்ன பண்ணுன்னா எக்ஸ் 2x, அதாவது ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா x to the power 2 அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட் வேல்யூ என்ன வரும்? 1. அப்போ 1ஓட ஸ்கொயர் 1 to the power 2, 1. அந்த 1ங்கிற வேல்யூ எஸ்க்கு அசைன் ஆகும். இப்போது ஸ்கொயர்ஸ் டாட் அப்பண்ட், ஆல்ரெடி அப்பண்ட் என்ன பார்த்தோம்?
பின்னாடி ஆட் ஆகும்னு பார்த்தோம். அப்போ ஸ்கொயரில் அந்த எஸ்ஸோட வேல்யூ இப்போ என்ன வந்திருக்கு 1ங்கிற வேல்யூ ஸ்கொயரில் இப்போ ஆட் ஆயிரும். அடுத்தது ஃபார் எக்ஸ் இன் செகண்ட் வேல்யூ எடுக்கும். செகண்ட் வேல்யூ என்னது 2. அப்போ 2 to the power 2 4. இப்போ ஆல்ரெடி ஸ்கொயர்ஸில் என்ன இருக்குது அப்பண்ட் பண்ணது 1ன்னு இருக்கும். அப்போ 1க்கு அப்புறம் என்ன ஆகும், இப்போ 4ங்கிற வேல்யூ அப்பண்ட் ஆகும். அடுத்தது 3 வேல்யூ உள்ளே எடுத்துக்கும் எஸ்ஸில். அப்போது என்ன ஆகும் 3 to the power 2 9. இப்படி ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து ஸ்கொயர் கண்டுபிடிச்சு என்ன ஆகும், அப்பண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஆல்ரெடி கிரியேட் பண்ண எம்டியான ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் அப்பண்ட் பண்ணிகிட்டே வரும். ஸோ லாஸ்ட்டாக இது டெர்மினேட் ஆனதுக்கப்புறம் பிரிண்ட் ஸ்கொயர்ஸ். அப்போ நமக்கு உள்ளே இருந்த வேல்யூஸ் எல்லாம் பிரிண்ட் ஆயிரும். A simplest way of creating sequence of elements that satisfy a certain condition. இப்போ அந்த certain condition யூஸ் பண்ணி இந்த comprehensions யூஸ் பண்ணுறோம். List equal to expressions for variable in range. இப்போ நம்ம வேல்யூஸுக்கு பதிலாக ரேஞ்ச் யூஸ் பண்ணி கூட அந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி கூட நம்ம லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பிரஷனில் என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகுதோ அந்த வேல்யூ லிஸ்ட் வேல்யூவாக அசைன் ஆகும். அதுக்கு சின்டாக்ஸ் என்னென்னா லிஸ்ட் ஈக்குவல் டு within a square bracket we need to specify the expression for variable in range. அப்போ அந்த ரேஞ்ச் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதை நம்ம எக்ஸ்பிரஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ முன்னாடி பார்த்த ப்ரோக்ராமை எப்படி எக்ஸ்பிரஷனாக கொடுக்குறோன்னு பாருங்கள். 10 நேச்சுரல் நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இப்போ ஸ்கொயர்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் லிஸ்ட் வேரியபிள் எப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து ரைட் சைடு அசைன் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது எக்ஸ் டு த பவர் 2. அதில் ஃபார் எக்ஸுங்கிறது வேரியபிள், இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுற வேரியபிள். இன் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரில் ரேஞ்ச் கொடுத்துருக்கோம் 1 to 11. அப்போ என்ன ஆகும் 1 to 10 எடுத்துக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூவை அந்த எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணும் 1 to the power 2 முன்னாடி பார்த்த மாதிரியே அந்த வேல்யூவை ஸ்கொயருக்கு ஆட் பண்ணிடும். அடுத்தது 2. அப்போ 2 to the power 2 4 வந்து இப்போ ஸ்கொயர்ஸில் ஆட் ஆயிரும். 3 to the power 2 9. இப்படி ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து அந்த எக்ஸ்பிரஷனை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை என்ன பண்ணும் ஸ்கொயருங்கிற லிஸ்ட் வேரியபிளுக்கு அசைன் பண்ணிடும். அப்போ எப்போ ரேஞ்ச் வந்து டெர்மினேட் ஆகுதோ அது வரைக்கும் கிடைச்ச வேல்யூஸ் எல்லாத்தையும் ஸ்கொயரில் அப்டேட் பண்ணிக்கும். ஸோ ஃபைனலாக பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது பிரிண்ட் ஸ்கொயர்ஸில் 1 4 9 16 25 36 49 64 81 100 அப்படிங்கிற வேல்யூஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் அதர் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது காப்பி ஃபங்க்ஷன். இந்த காப்பி ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா இட் ரிட்டர்ன்ஸ் அ காப்பி ஆஃப் த லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டில் இருந்து காப்பி அந்த வேல்யூஸ் எல்லாம் காப்பி பண்ணி வேறு ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணும். அப்படி அசைன் பண்ணும்போது அந்த வேரியபிள் வந்து லிஸ்ட் வேரியபிளாக மாறிடும். இந்த எக்ஸாம்பிளில் மை லிஸ்ட் 12 12 36 அப்படின்னு இருக்குது. இதோட அவுட்புட் வந்து தட் இஸ் 12 12 36. இப்போ எக்ஸுங்கிற ஒரு வேரியபிளுக்கு mylist.copy ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அப்போ மைலிஸ்ட்டை காப்பி பண்ணிவிட்டு எக்ஸுங்கிற லெஃப்ட் சைடு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். இப்போ அந்த அந்த லெஃப்ட் சைடு வேரியபிள் எக்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா ஆல்ரெடி மை லிஸ்ட்டில் இருந்த வேல்யூ என்னது 12 12 36. இப்போ இதுக்கு அசைன் ஆகிருக்கும், அந்த அவுட்புட் நமக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸுங்கிறது ஆர்டினரி வேரியபிளாக இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது லிஸ்ட் வேரியபிளாக மாறிடும். செகண்ட் ஒன் கவுண்ட். இட் ரிட்டர்ன்ஸ் த நம்பர் ஆஃப் சிமிலர் எலமெண்ட் ப்ரெசென்ட் இன் அ லிஸ்ட். இப்போ என்ன பண்ணோன்னா அது கவுண்ட் பண்ணி அதாவது list.count.values என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூவை எத்தனை டைம் அக்கரன்ஸ் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணி சொல்லும். இந்த லிஸ்ட்டில் 12 சர்ச் பண்ணி நம்ம கவுண்ட் பண்ண சொல்கிறோம். அப்போ 12 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 2 டைம்ஸ் இருக்கிறதுனால அந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ என்ன இருக்கும் 2 அப்படின்னு வரும். நம்ம சர்ச் எலிமெண்ட் எவ்வளோ தூரம் எவ்வளோ டைம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. செகண்ட் ஒன் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் எலிமெண்ட் என்ன, இட் ரிட்டர்ன்ஸ் த இண்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ரெக்கரிங் எலிமெண்ட். இப்போ 12 வந்து 2 இருக்குது. அப்போ நம்ம சர்ச் பண்ணுற வேல்யூ ஃபஸ்ட்டாக எப்போ மீட் ஆகுதோ அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் என்னன்னு சொல்லிடும். இந்த எக்ஸாம்பிளில் 36 12 12ன்னு இருக்குது. இப்போ மை லிஸ்ட்டில் 12 சர்ச் பண்ணுறோம். அப்போ 12 எங்கே இருக்குது, இண்டெக்ஸ் பொசிஷன் 1ல் இருக்குது. அதுக்கப்புறம் எவ்வளோ 12 இருந்தாலும் அது கண்டுக்காது. ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ் என்னவோ அந்த வேல்யூவை கொடுக்கும். அடுத்தது ரிவர்ஸ். இப்போ என்ன, ரிவர்ஸ் த ஆர்டர் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் இன் அ லிஸ்ட். ஒரு சிம்பிளாக நம்ம ரிவர்ஸ் லிஸ்ட் எடுக்கலாம். நம்ம -1 -2 கொடுத்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் வி கேன் யூஸ் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ மை லிஸ்ட் அப்படிங்கிறது நேம், லிஸ்ட்டோட நேம். இப்போ மை லிஸ்ட் டாட் ரிவர்ஸ் அப்படின்னு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணோன்னா என்ன ஆகும், இப்போ 12 23 36 அப்படின்னு ரிவர்ஸ் வேல்யூ கொடுக்கும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஷார்ட் ஃபங்க்ஷன். இந்த ஷார்ட் ஃபங்க்ஷன் என்னென்னா லிஸ்ட் டாட் ஷார்ட் வித்தின் அந்த ப்ராக்கெட்டில் என்ன கொடுக்கணும், ரிவர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது ட்ரூவா ஃபால்ஸானு, அதாவது அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம கொடுக்கறது தான் அதுக்கு பேர் என்ன, ஷார்ட்டிங்னு சொல்லுவோம். இப்போ டிஃபால்ட்டாகவே அசெண்டிங் ஆர்டரில் வந்துடும். இப்போ டிசெண்டிங் ஆர்டரில் வேணும் அப்படின்னா அந்த ரிவர்ஸ் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அந்த கீ அப்படிங்கிறது மை ஃபங்க்ஷன், நம்ம யூஸ் பண்ணுற லிஸ்ட்டோட ஃபங்க்ஷன் வந்து கீ யூஸ் பண்ணுவோம். போத் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் ஆப்ஷனல். இது இல்லாமல் வெறும் ஷார்ட்னு கொடுத்தா டிஃபால்ட்டாகவே அது என்ன ஆகும், நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் வரும். இஃப் ரிவர்ஸ் இஸ் செட் ஆஸ் அ ட்ரூ த லிஸ்ட் ஷார்ட்டிங் இஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். அப்படி இல்லைன்னா டிஃபால்ட்டாக
ascending orderல நமக்கு display பண்ணிரும். So we are going to see now how the short is going to work. இப்போ இந்த short example பார்த்தோம்னா elements in shorting my listல திலோத்தமா, தாரணி, அனிதா, சாய்ஸ்ரீ, லாவண்யா அப்படின்னு இருக்குது. இதில் my list shortனு கொடுத்தோன்னா இது என்ன ஆயிருக்கும், டிஃபால்ட்டாகவே ascending orderல கொடுத்துரும். இப்போ பிரிண்ட் பண்ணுற my list அப்போ அவுட்புட் என்ன வரும், அனிதா, லாவண்யா, சாய்ஸ்ரீ, தாரணி, திலோத்தமா. அப்போ இந்த என்னது டிஃபால்ட்டாக வேறு எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல, my list டாட் ஷார்ட் அவ்வளோதான் கொடுத்துருக்கோம். அப்போ அது டிஃபால்ட்டாக நம்ம ரிவர்ஸு எதுவுமே கீ கொடுக்காதனால ascending ஆர்டரில் பிரிண்ட் பண்ணிடும். இந்த எக்ஸாம்பிளில் ஷார்ட்டோட உள்ள நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாருங்கள் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ ரிவர்ஸ் ட்ரூ என்னபிள் ஆனால் டிசெண்டிங் ஆர்டரில் வரணும். அப்போ இந்த ஆல்ரெடி இருந்த அசெண்டிங் இப்படி ரிவர்ஸில் டிசெண்டிங் ஆகுது. திலோத்தமா, தாரணி, சாய்ஸ்ரீ, லாவண்யா, அனிதா. ஸோ இப்போ ரிட்டர்ன்ஸ் தி மேக்ஸிமம் வேல்யூ இன் அ லிஸ்ட். எது மேக்ஸ் ஃபங்க்ஷன். இந்த மேக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோன்னா நம்ம லிஸ்ட்டில் கொடுத்த வேல்யூவில் மேக்ஸிமம் வேல்யூ என்ன இருக்கோ அந்த ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும், அந்த எலமெண்ட் வேல்யூவை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 21, 676, 98, 23 இதில் மேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 98, இந்த வேல்யூ 98. அடுத்தது மினிமம். அப்போ நம்ம லிஸ்ட்டில் இட் ரிட்டர்ன்ஸ் த மினிமம் வேல்யூ இன் அ லிஸ்ட். நம்ம லிஸ்ட்டில் கொடுத்த வேல்யூலேயே எது ரொம்ப மினிமமான வேல்யூவோ அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு உண்டான ஃபங்க்ஷன் வந்து மின் ஃபங்க்ஷன். 21, 76, 98, 23 அதில் எது மினிமம் 21, இட் ரிட்டர்ன்ஸ் த வேல்யூ 21. அடுத்தது சம் ஆஃப் வேல்யூஸ். சம் அப்படிங்கிறது அந்த ஃபங்க்ஷன். இந்த சம் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நமக்கு டோட்டல் கொடுக்கும். 21, 76, 98, 23 டோட்டல் என்ன 218. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக நம்ம இங்கே எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2 டப்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. we will see in part 2 டப்பிள்ஸ். Thank you.